வணக்கம் மக்களே, இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருசாக பேசுகிற அளவுக்கு இல்லை. சரிங்களா, இதுக்கு முன்னாடி சீசன்லாம் வாரத்துக்கு 2 வாரத்துக்கு ஒரு டைம் அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்கிற அளவுக்கு வந்து இல்லை. காரணம் என்னென்னா எல்லாருமே மிச்சர் பிளேயர்ஸாக தான் இருந்தாங்க. போய் தொலைஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மனநிலை இருந்துச்சு. பட் ஆனால் இந்த வாரம் எல்லாருமே அன்ஃபேர்னு சொல்லி ரொம்ப இதாகிற ஒரு சுச்சுவேஷன் வந்து வரப்போகுது அப்படி தான் சொல்லணும். டோட்டலி ஓட்டிங் ஃபுல்லி அன்ஃபேராக ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஓட்டிங்லேயும் சரி வீட்டுக்குள்ளேயும் சரி. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ ஓட்டிங்கில் இந்த வாரம் ஒரு ஆளை பலியாடாக்கியிருக்காங்க. அது யார், அஃபிஷியல் ஓட்டிங் அப்டேட், அன்அஃபிஷியல் ஓட்டிங் அப்டேட் எப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு அன்அஃபிஷியல் ஓட்டிங் வந்து பார்த்துடலாம். அன்அஃபிஷியல் ஓட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 1ல தான் இருக்காரு. தீபக் பிகாஸ் ஆஃப் நம்ம இவருடைய ஓட்டு முத்துக்குமரனுடைய ஓட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் தீபக் வந்து வச்சிருக்காங்க. ஸோ 79,894 ஓட்டுகள். இரண்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ இருக்காப்புல 72,572 ஓட்டுகள். மூன்றாவது இடத்துல ரயான் இருக்காரு 69,449 ஓட்டுகள். நான்காவது இடத்துல விஜய் விஷால் இருக்காரு 64,804 ஓட்டுகள். எனக்கு சீரியஸாகவே இது புரியல, என்ன நடக்குதுங்கிறது சீரியஸாகவே நமக்கு வந்து என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல மக்களே. ஏன்னா மூன்றாவது இடத்துல இருந்த ஜாக்லின் இப்போ வந்து 5வது இடத்துல இருக்காங்க ஜாக்லின். இது எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல. என்னடா ஜாக்லின் ஓட்டு குறைஞ்சிருச்சு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு வாரத்தில் விஷால் ஓட்டு ஏறிச்சு நீங்கள் நினைக்கிறீங்களா? பட் அஃபிஷியல் ஓட்டு ஃபுல்லி சேஞ்சுடு. இது அன்அஃபிஷியல் ஓட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிங் வச்சு ஓட்டை ஏற்றி வச்சிருக்காங்க. ஏன்னா மக்களோட மனநிலை அந்த மாதிரி இருக்கும், ஏற்றுறவனை ஏற்றி விடுற மாதிரி ஒரு மனநிலை இருக்கும். ஸோ அதனால பாட்டிங் வச்சு இப்படி தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி உருட்டிட்டு இருக்காங்க மக்களே. பாவம் பலியாடு பவித்ரா வந்த வாரம் பலியாடு ஆக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. இந்த வாரம் மட்டும் பவித்ரா எலிமினேஷன் ஆனாங்க அப்படின்னா டோட்டலி அன்ஃபேர். அது நான் அடித்து சொல்லுவோம், ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன். ரயான்லாம் உள்ளே இருக்கிறதுக்கு மக்களோட மனநிலைப்படி உள்ளே இருக்கிறது சுத்தமாக தகுதியே கிடையாது. சரிங்களா, விஜய் டிவி அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபைனலில் குறிப்பிட்ட ஆட்களை நிப்பாட்டணுங்கிறத அந்த வேலை பார்த்து வச்சுருக்காங்க. ஸோ 5th பிளேஸில் ஜாக்லின் இருக்காங்க. ஜாக்லின் ஆர்மிஸ் தயவு செஞ்சு இப்போயாவது முழிச்சிங்கடா, தயவு செஞ்சு சொல்கிறேன். ஜாக்லின் என்ன பண்ணாலும் அவங்க ஒரு நல்ல கிரேமர். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா டிசர்வே கிடையாது. ஜாக்லின் 5th பிளேஸுக்கு டிசர்வே கிடையாது. இந்த இடத்துல இதே லிஸ்ட்டில் டாப் 1ல இருந்தவங்க ஜாக்லின். பட் இப்போ 5th பிளேஸ் ஆக்கியிருக்காங்க அப்படின்னா முழுக்க விஜய் டிவியோட ஒரு இதுதான். சரிங்களா, இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் முன்னாடி எடுத்து போட்டுருங்க வீடியோ பாயிண்ட் பை பாயிண்ட். அடுத்த ஒரு வீடியோ வரும், அதுலேயும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரியா, 5th பிளேஸில் ஜாக்லின் இருக்காங்க 64,000 ஓட்டு. 6th பிளேஸில் அருண் இருக்காப்புல 59,800 ஓட்டு. 7th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா ஜனனி 59,600 ஓட்டுகள் இருக்காங்க. 8th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சேரி 57,146 ஓட்டுகள் இருக்காங்க. இதே 5th பிளேஸில் இருந்த பவித்ரா ஜனனி இப்போ லாஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஓட்டிங் குறையிறது காரணமே கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிங் ஒர்க்கு தான். வேறு எது எக்ஸ்ட்ரா ஓட்டெல்லாம் எங்கேயுமே விழுவல. இன்றைக்கி வியாழக்கிழமை இந்த லெவல் தான் ஓட்டு விழுவும். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 1,00,000 ஓட்டு 80,000-90,000 ஓட்டு தான் டாப் 1க்கே விழுங்கும். சரிங்களா, முத்துக்குமரன் சௌந்தர்யா இவங்க இல்லாத வீக் வந்து கம்மி தான். 1,00,000 1,25,000 1,25,000 ஓட்டுகள் தான் டாப் 1க்கே வந்து பார்த்தீங்கன்னா விழுகும். பட் இன்னைக்கு வியாழக்கிழமையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டுகள் ஃபுல்லாக குறைஞ்சி ஜாக்லினுக்கு வந்து 64,000 ஓட்டுகள் விழுந்திருக்கும் போது ஜாக்லினுக்கு கொடுக்குற ஓட்டு அவங்களோட ஃபேன் பேஸ் ஓட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. மற்ற யாரும் வந்து போடலை. பட் ஆனால் மற்ற 2 பேர் இவங்க ரயான் விஷால் இவங்க 2 பேர் ஓட்டு இருக்கீங்களா எனக்கு பயங்கரமான ஒரு சந்தேகம் இருக்குது மக்களே. சீரியஸாக சொல்கிறேன், ரயானையும் விஷாலையும் டாப் 2 இதில் டாப் 5க்குள்ளே கொண்டு வரது பக்கா பிளான் போட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். அஃபிஷியல் ஓட்டிங் வந்து நான் சொல்கிறேன், இதனால் ஏற்றுக்கவே முடியலையா, அநியாயம் பண்ணுறீங்களா சீரியஸாகவே சொல்கிறேன். பவித்ரா ஜனனி டிசர்வியா முடிஞ்சால் இன்னும் ஒரு நாள் இருக்குது, மக்களால் முடிஞ்சால் எவிக்டாவாக தான். அங்கே கீழே இருக்கிற 2 பேருமே எனக்கு தெரிஞ்சு டிசர்வ் தான். எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் 5th பிளேஸில் இருக்காங்க. அருணும் டிசர்வ் தான் எனக்கு தெரிஞ்சு. அருணை கூட ஓகே ஏற்றுக்கலாம், இவங்க எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அருண் கூட ஓகே, ஒரு நல்ல மனுஷன், நல்ல ஒரு பியூர் கட்டான்னு சொல்லலாம். பட் ஆனால் அந்த வாரம் வந்து பண்ணுறது எல்லாமே மஞ்சேரி போனால் நான் கவலையே பட மாட்டேன். மஞ்சேரி போகலாம். சரிங்களா, மஞ்சேரி போகிற தப்பே இல்லை, அவங்க போகலாம், அந்த அளவுக்கு அவங்க பண்ணுறாங்க. பட் பவித்ரா ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன். இவங்களை ஏற்றி விட்டுட்டு பவித்ரா கீழே இறக்குறது அப்படிங்கிறது ரொம்ப அன்ஃபேராக தெரியுது. ஸோ அஃபிஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது ஓட்டிங். தீபக் 1st பிளேஸ், 2nd பிளேஸ் ராணுவ், 3rd பிளேஸ் ஜாக்லின், 4th பிளேஸ் ரயான், 5th பிளேஸ் விஷால். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அருண் இருக்காப்புல, அருணுக்கு அப்புறம் பவித்ரா ஜனனி, அப்புறம் மஞ்சேரி. சரிங்களா, இந்த இடத்துல ஜாக்லினோட ஓட்டு அஃபிஷியலில் வந்து மாறுது. ஏன்னா அஃபிஷியலில் வந்து ஒரு ஓட்டு தான் போட முடியும், கள்ள ஓட்டெல்லாம் போட முடியாது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட் ஆக்டிவிட்டீஸும் பயங்கரமாக நடந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. ரொம்ப அன்ஃபேர் மக்களே, ரொம்ப அன்ஃபேர். பவித்ரா ஜனனி எவிக்ட் ஆனால் ரொம்ப அன்ஃபேரான ஒரு விஷயம் மக்களே, சீரியஸாக சொல்கிறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.